மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண விரும்புவதாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே கருத்து. ஆதவ் அர்ஜுனாவை விசிக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது சரியானது அல்ல என்று புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கருத்து. தலித் மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா கருத்தை வரவேற்பதாகவும் எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. திருமா அண்ணனின் விமர்சனத்தை அட்வைஸாக பார்க்கிறேன் என சென்னை விமான நிலையத்தில் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. எதிர்கால அரசியல் பயணம் குறித்து கூடிய விரைவில் அறிவிப்பேன் என்றும் பேச்சு. திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸா தான் நான் பாக்குறேன். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியல நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்திருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபசர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டர்ல குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம். இல்ல, இன்றைக்கு எந்த இணைப்பு அப்படிங்கறதோட என்ன செய்யணுங்கிறது இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதில் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுகிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூறிய கருத்துக்கு ஆதரிப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேட்டி. பெரியார், அம்பேத்கர் கருத்துக்களையும் அண்ணா அவர்களின் தேர்தல் அரசியலையும் கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் போது மக்களின் நம்பிக்கை முழுவதுமாக தனக்கு கிடைக்கும் என நம்புவதாக பேச்சு. இரும்பு கோட்டை போன்று கூட்டணி வலிமையாக உள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. கூட்டணியை சிதைக்க முயன்றாலும் பலனளிக்காது என்றும் பேட்டி. பெரியபாளையம் அருகே மாநகர பேருந்து சேவை நீட்டிப்பு. அமைச்சர் நாசர் கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்து பேருந்தில் பயணித்தார். மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் பேருந்து மீது பைக் மோதி கல்லூரி மாணவன் படுகாயம். அதிவேகம் காரணமாக வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 5 கண் மதைக்கில் இருந்து தற்போது 3000 கன அடி உபரி நீர் திறப்பு. மதகுகளில் ஆர்ப்பரித்து செல்லும் நீர். செம்பரம்பாக்கம் ஏரியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. பிரதமர் மோடியுடன் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே பேச்சுவார்த்தை. இருநாட்டு உறவில் மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. செஸ் போட்டியின் உலக சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பினார் குகேஷ். சென்னை விமான நிலையத்தில் பூமழை தூவி உற்சாகமாக வரவேற்பு. மழை நிவாரணம் கோரி கடலூர் பண்ருட்டி சாலையில் 12 கிராம மக்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பெண்கள் உள்ளிட்டோர் வலுக்கட்டாயமாக கைது. குற்றால அருவிகளில் வெள்ளம் தொடர்வதால் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் அமெரிக்காவில் உடல்நலக் குறைவால் காலமானார். இசை உலகிற்கு பேரிழப்பு என குடியரசுத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல். விஜய் திவாஸ் தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் மரியாதை செலுத்தினர். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை. பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்ற தினத்தை ஒட்டி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. எதிர்கால அரசியல் குறித்து விரைவில் அறிவிப்பேன்.
தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்விக்கு ஆதவ் அர்ஜுனா பதில். தஞ்சை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இளையராஜா அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. உற்சவர் சிலை அமைந்திருக்கும் அர்த்த மண்டபத்தில் சென்ற இளையராஜாவை ஜீயர்களும் பட்டர்களும் வெளியே அனுப்பியதால் சர்ச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் அர்த்த மண்டபத்திற்குள் பக்தர்களை அனுமதிக்கும் வழக்கம் இல்லை. இளையராஜா அவமதிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கோயில் செயலர் தரப்பில் விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை அழித்துவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. அரசமைப்பை சிதைக்க நினைக்கும் பாஜகவின் முயற்சியை அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும் என கோரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆய்வு. நீர் இருப்பு வெளியேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வானிலை எச்சரிக்கையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கடலில் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தம். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 4 கிராம மக்கள் போராட்டம். வெள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை என கூறி மனு அளிக்க வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக புகார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.